Welcome to my channel. சம்மர் ஆனாலே எல்லாரும் வீக்கெண்ட் ஆகிட்டா ஒரு வீக்கெண்டுக்கும் வெளியே போவாங்க. நாங்கள் இந்த வீக்கெண்டுக்கு எங்கே போனோன்னா அமெரிக்காவில் இருக்க போர்ட் ஹூரான்றதுக்கு தான் போனோம். அங்கே வந்து கிரில்லு அந்த மாதிரிலாம் பண்ணோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்க்கிங்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி ரொம்ப கும்பலாக இருந்தனால பார்க்கிங்க்கு $30 வாங்கினாங்க. போர்ட் ஹூரான் வந்து ஒரு பீச் ஏரியா. ஸோ பீச்னால் இது வந்து கடல் கிடையாது, இது ஒரு ஏரி, லேக்கு. ஆல்மோஸ்ட் மெக்சிகனை சுற்றி இருக்கிறது எல்லாமே லேக்கு தான் இருக்கும். ஸோ நாங்கள் கொண்டு போன அந்த டென்ட்டை வந்து எல்லோரும் சேர்ந்து ஈவனாக நாங்கள் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த டென்ட்டை பார்த்தோன்னே கிட்ஸ்க்கெலாம் ஒரே ஹாப்பி. எல்லோரும் உள்ளேருந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டிலேருந்து 11 o'clock போல் கிளம்பிட்டோம். ஸோ லன்ச் வந்து இங்கே தான் பிளான் பண்ணியிருந்தோம். வீட்டிலேருந்து சிக்கன் பிரியாணியும் தயிர் சாதமும் நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க எல்லா பார்க்லேயுமே கிரில் வந்து காமனாக இருக்கும். நாங்கள் ஒரு 7 ஃபேமிலிஸ் போயிருப்போம். ஸோ அதனால் வீட்டிலேருந்து ஒரு கிரில்லும் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 2 கிரில்லையும் கிரில் பண்ணி பார்த்தோம். நாங்கள் வந்து அமெரிக்கா வந்ததுலேருந்து இன்றைக்கி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கிரில் பண்ணுறோம். ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆல்மோஸ்ட் கிரில் ஒர்க் எல்லாமே எல்லாரோட ஹஸ்பண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. கிரில் எல்லாம் பண்ணிட்டோம். சிக்கனும் பன்னீரும் கிரில் பண்ணிட்டோம். ஸோ கிரில் பண்ணி முடித்தோன்னே எல்லோரும் சாப்பிட்டுட்டு இங்கே இருக்க பீச்சில் விளையாட போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். போர்ட் ஹூரானில் ஒரு பீச் வந்து ரொம்ப பெரிய பீச்சு. பார்க்க வந்து கடல் மாதிரியே இருக்கும். இவ்வளோ பெரிய ஏரி வந்து நம்ம ஊரில் நான் பார்த்தது இல்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் பீச் நல்லா விளையாண்டுட்டு பாய்ஸ் எல்லாம் ஒரு டீமாகவும் கேர்ள்ஸ்லாம் ஒரு சைடும் நாங்கள் வந்து சும்மா பாலை த்ரோ பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பெரிய பார்க்கும் இருந்தது. கிட்ஸுகளுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி வாட்டர் கேமு, வாட்டர் பார்க் மாதிரி இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணி பார்க்கறதுக்காக பீச்சில் நாங்கள் குளிச்சு முடிச்சுட்டு நானும் கமலும் அந்த பார்க் போகிறதுக்காக வந்தோம். வர வழியில் பார்த்தா நிறைய பறவைகள் இருந்தது. அதை ஓடி பிடிச்சி கமல் விளையாண்டுட்டு இருந்தா. இந்த மாதிரி இங்கே இருக்க எல்லா கொஞ்சம் பெரிய பார்க்லையுமே வாட்டர் பார்க் வந்து இருக்கும். ஸோ வெரைட்டியாக அந்த வாட்டர் வர்றது வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஜாலியாக கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. கமல்லாம் ஒன்றும் கூட விடலை. எல்லாத்துலேயுமே கமலை என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ஒரு ஜாலியாக ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. செம்ம ஜாலியாக இருந்தது. பார்க்க ஈவினிங் 5 o'clock மாதிரி இருக்குல்ல, ஆனால் அது ஈவினிங் இல்லை. அரௌண்ட் ஒரு 7:30 to 8 o'clock ஆகிடுச்சு. ஸோ சில பேர் வந்து ஈவினிங்காக சன்செட் டைமும் வந்தாங்க. இவங்களாம் இப்போ தான் கிரில் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் வீட்டுக்கே கிளம்பிட்டோம். அங்கே இருக்குல்லையே, அதுதான் நாங்கள் போட்ட டென்ட்டு. சம்மர்னால் மார்னிங் சீக்கிரமாக சன் வந்துடும். ஈவினிங் வந்து சன் செட் ஆக ஆல்மோஸ்ட் 9:30க்கு மேலே ஆகிடும். வின்டரில் வந்து சீக்கிரமாகவே இருட்டாயிடும். ஸோ இந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸே இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.